ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோயா இருக்கு இல்லைங்களா, சோயா தொக்கு தான் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சமாக வெந்நீர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் இது மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் புழிஞ்சால் கொஞ்சம் நிறைய தண்ணியாக வரும். நான் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், தனியாக வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சோடனே ஒரு 1/4 ஸ்பூனு நான் சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே இந்த பிரியாணி இலை இருக்குல்ல, எல்லாம் வாசனைக்காக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிக்கிற ஸ்மெல்லு பிடிக்கலன்னா வேண்டாம், போட்டுக்க வேண்டாம். நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு இந்த பச்சை வாசனை போடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள். மசாலா ஐட்டம் நான் வீட்லேயே அரைப்பேன். அந்த மசாலா ஐட்டம் என்ன ஃபயர் ஆர்ட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதில் வரும், பார்த்துக்கலாம். இதை பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், இதை பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா சோயா, இதோட சேர்த்துக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். வந்து சாம்பார் சாதத்துக்கு, நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம்னா அதுக்கு எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். நம்ம நைட்டில் டிஃபன் செய்கிறோம் இல்லையா, அதுக்கும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன், நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஃபைனல் அவ்வளோதான். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் தூவி நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இது அடிச்சுக்க முடியாது, அவ்வளோ ரெஸ்டாரண்ட்டோட சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் வெயிலாக வர இருக்கு இல்லையா, சீக்கிரமாக சமைக்கிறதுக்காக இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.